இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அம்மா, என்ன மாமா இது? நம்ம வீட்ல என்னென்னமோ நடக்குது. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மாமா. என் கனவெல்லாம் பழிச்சிடும் போல இருக்கு மாமா. ஆமா மாமா, இன்னைக்கு விடிய காலையில ஒரு கெட்ட கனவு மாமா. நம்ம காவேரி அத்தை தான் என் கனவுல வந்தாக. வந்து எம்புட்டு அழுதாக தெரியுமா? இது ஆமா மாமா, மாற மச்சா மேல அம்புட்டு கோவமா இருந்தாக. அவனாலதான் அம்புட்டு பிரச்சனையும். அவன் திருந்தவே மாட்டானான்னு தலையில அடிச்சுக்கிட்டு அழுதாக. விஜி, என்ன பேசுற? ஐயோ சித்தி, நான் வேணும்னால சொல்லல. நிஜமாவே அத்தை என் கனவுல வந்தாக, அதான் சொல்றேன். அதுக்கு ஏன் சித்தி நீங்க? போதும் விஜி, சும்மா உன் மனசுல இருக்கிறதெல்லாம் கனவு கண்ட மாதிரி சொல்லிட்டு இருக்காத. ஐயோ சித்தி, சத்தியமா இல்ல. அத்தை என் கனவுல வந்து சொன்னாங்க. மாற மச்சானோட இந்த நிலைமைக்கு யார் சித்தி காரணம்? நீங்களா இல்ல நானா இல்ல மாமாவா? யார் காரணம்? கூட இருக்க அந்த வீராக்கா தானே காரணம். அவளால தானே மாற மச்சான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்காங்க. அத்தையும் அத சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாக சித்தி. நல்ல நாலு சாத்து சாத்துங்க. என்ன சித்தி, என்னை அடிக்க பாக்குறீங்க? சும்மா வாய மூடு. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு விஜி. இதோட நிறுத்து. இன்னொரு வார்த்தை நீ வீராவை பத்தி பேசின, வீராவை யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? ஏதோ கொஞ்ச நாள் வருத்தத்துல அவகிட்ட பேசாம இருந்தா உடனே நீ சொல்ற எல்லாத்துக்கும் தலையாடிட்டு அவளை வெறுத்துருவேன் நினைச்சியா? ஏய், மரியாதையா இந்த வீட்டை விட்டு ஓடி போயிரு. இல்ல போடி. ஏய், என்னடி சிரிக்கிற? நீ மிரட்டுறது எனக்கு சிரிப்பாதான் வருது. ஏய், நான் வீராவோட தங்கச்சி. இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன்னு தப்பு கணக்கு போட்ட பாத்தியா? ஓ, அந்த அளவுக்கு வந்துருச்சா? உன்ன என்ன பண்ற பாரு. ஏய், ஐயோ! ஐயோ! விஜி ஏன் இப்படி செஞ்சா? அவளே கையில வெந்நீரை ஊத்திக்கிட்டு பிருந்தா மேல பழைய போடுறா. அவ வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு இப்படி செய்யறாளா? இல்ல மாற சொன்ன மாதிரி ஏதாவது? ஜோசியரே, ஹலோ, சொல்லுங்க ஜோசியரே. உங்க வீட்டு மருமகளுக்கு தாலி பிரிச்சு வைக்கிறதுக்கு வர்ற 20-26 நல்ல முகூர்த்தமா இருக்குமா. இதுக்கப்புறம் வேற நல்ல முகூர்த்தம் இல்லம்மா, செய்ய முடியாது. இதை செய்ய தவறுனீங்கன்னா உங்க மருமக உயிருக்கு பெரிய ஆபத்து வர வாய்ப்பு இருக்குமா. அதனால இந்த 2 நாள்ல செஞ்சு முடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. சரிங்க சரிங்க ஜோசியர், அப்படி பண்ணிடலாம். சரிம்மா, வச்சிரு. விஜய், மா, ஒரு சந்தோஷமான செய்தி. என்னாச்சு? ராமச்சந்திரன் செத்துட்டானா? ஐயோ அம்மா, அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. அவ்வளோ ஈஸியா கொல்றதுக்கா நம்ம இவ்ளோ ரிஸ்க் எடுத்திருக்கோம். வேற என்னடி? அம்மா, நமக்கு பெரிய தடையா இருந்த அவங்க 2 பேரையும் நான் வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். அனுப்பிட்டேனா? யார? வீராவே மாறனேமா? ஆமாம்மா.
அன்னைக்கே நான் சொன்னேன்ல, சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் பொட்டி படுக்க எல்லாத்தையும் அள்ளிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. கலக்கிட்டடி. இப்பதான் நீ என் பொண்ணு மாதிரியே நடந்துக்கிற. அம்மா, அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம். என்ன? கார்த்தி மச்சான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா என் பக்கம் திரும்புறாரு. என் மேல ரொம்ப கரிசனமா இருக்காரு, அன்பெல்லாம் காட்டுறாருமா. அப்படியா? ஆமாமா. அந்த பிருந்தா அவர்கிட்ட நல்ல திட்டு வாங்கிட்டு இருக்கா. என்னம்மா பதிலே பேச மாட்டேங்கிற? இல்லடி, உன்னை முழுசா வெறுத்து ஒதுக்குனவன் உடனே உன் பக்கம் திரும்புறானா? கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு கணக்கு இருக்கும். நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. நீ எல்லாத்தையும் சந்தேகமா தான் பாப்ப. அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. அவரு நிஜமாவே மாறிட்டாரு. நான் அவரை முழுசா நம்புறேன். நீ இந்த மாதிரி என் மனசெல்லாம் கலைக்காத. அப்புறம் அந்த பிருந்தா? அவ அக்காவை அனுப்பிச்சிட்டேன். அடுத்து அவதானே. இனி அவளுக்கு சப்போர்ட் பண்ண இந்த வீட்ல யார் இருக்கா? அவளையும் இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் அன்னைக்கு வீட்டை விட்டே துரத்திடுவோம். எப்படி? எப்படின்னு பார்க்க தானே போற. வாழ்க்கையில நாங்க 2 பேரும் பெரிய முடிவு எடுத்திருக்கோம். கண்டிப்பா இந்த முடிவுக்கு பின்னாடி உங்களோட ஆசீர்வாதமும் இருக்குன்னு நான் நம்புறேன். நான் விட்ட சவாலை ஜெயிக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு உதவியா இருக்கணும். எப்படி ஒண்ணுமே இல்லாம மாமா இந்த ஊருக்கு வந்து இவ்ளோ பெரிய ஆளா இருக்காருன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க அவருக்கு கொடுத்த சப்போர்ட் தான். அதே மாதிரி ஒரு நிலைமையில தான் எனக்கு நாங்க 2 பேரும் இருக்கோம். நீங்க எங்களுக்கு துணையா இருந்து வழி நடத்தி வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு கூடவே இருப்பீங்களா? அதெல்லாம் எங்க அம்மா இருக்கும். என் கூட எல்லாம் வேற எங்க போக போகுது? என்னம்மா, நீ எப்பவும் உன் புள்ள பக்கம் தானே இருப்ப. அது பாத்தியா, உடனே சிக்னல் கொடுக்கும் எங்க அம்மா. சரி, எங்க போக போறோம்? நீ தானே கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்த, நீயே சொல்லு.